ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர் அனைவருக்கும் வணக்கம். யூனிட் 6 பார்த்தீங்க அப்படின்னாக்கா, தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள். இதுதான் நமக்கு யூனிட் 6க்கான டாபிக். ஓகேங்களா? மொத்தம் இதில் 20 கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. இதில் நாம் இந்த விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு இந்த டாபிக் தான் பார்த்துட்ருக்கோம். இதை நம்ம ஆல்ரெடி பார்ட் 1 அப்படின்றது நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தாச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, அதாவது இந்த லெசன், அதாவது இந்த டாபிக் ரிலேட்டடாக எங்கெங்கே படிக்கணும் அப்படின்றது நம்ம உங்களுக்கு ஆல்ரெடி நான் பார்ட் 1லேயே சொல்லிட்டேன். இப்போ நாம் இந்த 10th நியூ புக் ஹிஸ்ட்ரியில் தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம் இதில் நாம் பார்ட் 1 கம்ப்ளீட் பண்ணாச்சு. ஓகேங்களா? ஒரு ஆஃப் அப்படின்ட்டு நான் டீச் பண்ணி அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ நாம் பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, ஓகே, வாங்க. 10th நியூ புக் ஹிஸ்ட்ரியில் இப்போ நம்ம 9.2 வரைக்கும் பார்த்துருப்போம். ஓகேங்களா ஆஃபீஸர்? இப்போ நம்ம 9.3 இந்த கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம். பிராமணர் அல்லாதோர் இயக்கமும் காங்கிரஸிற்கு சவாலும். ஓகேங்களா? இதுலேருந்து பார்க்குறோம். இது வரைக்கும் உள்ள கண்டென்ட் அப்படின்றது பார்ட் 1 வரைக்கும் நாம் பார்த்து முடிச்சாச்சு. சரிங்களா ஆஃபீஸர்? ஓகே, இங்கே பாருங்கள். பிராமணர் அல்லாதோர் இயக்கமும் காங்கிரஸிற்கு சவாலும். இங்கே பாருங்கள், இதே சமயத்தில் சென்னை மாகாணத்தில் கல்வி என்பது வேகமாக வளர்ந்தது. ஓகேங்களா? ஓகே, அப்போ அந்த டைமில் கல்வியோட வளர்ச்சி நல்லா வேகமாக தான் இருந்திருக்கு. கல்வி அறிவு பெற்ற பிராமணர் அல்லாதோடைய எண்ணிக்கை அதிகமானது. ஓகேங்களா? கல்வி அறிவு பெற்ற பிராமணர் அல்லாதோர் அவங்களுடைய எண்ணிக்கை அப்படின்றது நமக்கு அதிகமாயிட்டே வந்துச்சு சொல்கிறாங்க. மேலே விவாதிக்கப்பட்ட தீவிர அரசியல் மற்றும் சமூக நடவடிக்கைகள் படித்த பிராமணர் அல்லாதவர்களை அரசியலில் ஈடுபட வைத்ததுன்னே சொல்லலாம். ஓகேங்களா? பிராமணர் அல்லாத படித்த இளைஞர்களை அரசியலில் ஈடுபட வைத்ததுன்னே சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே, இங்கே பாருங்கள். பிராமணர்களின் மேலாதிக்கத்தில் இருந்த அரசு பணிகளிலும் தேர்வு செய்யப்பட்ட அமைப்புகளின் பிரதிநிதித்துவத்திலும் அரசு வாய்ப்புகளில் நிலவுகின்ற சமநிலையற்ற தன்மையும் ஜாதிய பாகுபாடும் இருப்பது குறித்து அவங்க பிரச்சனையை கிளப்பியிருக்காங்க. ஓகேங்களா? அந்த படித்த பிராமணர் அல்லாதோர் அவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா, அந்த பிராமணருடைய மேலாதிக்கத்தில் இருந்த அரசு பணிகளிலும் அடுத்தது தேர்வு செய்யப்பட்ட அமைப்புகளில் உள்ள பிரதிநிதித்துவத்திலும் அரசு வாய்ப்புகளிலும் நாங்கள் நிலவுகின்ற சமநிலையற்ற ஒரு தன்மையையும் ஜாதிய பாகுபாடும் இதை பற்றிலாம் அவங்க பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யார் அப்படின்னாக்கா, படித்த பிராமணர் அல்லாதோர். மேலும் காங்கிரஸிலும் பிராமணர்களே மிகப்பெரிய எண்ணிக்கையில் இருந்திருக்காங்க. அதனால் பிராமணருடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி பிரச்சனைன்றது அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. தென்னிந்திய நல உரிமை சங்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். தென்னிந்திய நல உரிமை சங்கம். பிராமணர் அல்லாதோர் தங்கள் நலன்களை பாதுகாத்து கொள்வதற்காக தங்களை ஒரு அரசியல் அமைப்பாக அணிதிரட்டி கொண்ட பிராமணர் அல்லாதவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா, தங்கள் நலன்களை பாதுகாத்து கொள்வதற்காக என்ன பண்ணாங்க, தங்களை ஒரு அரசியல் அமைப்பாகவே அணிதிரட்டி கொண்டுன்னு சொல்லலாம். 1912 சென்னை திராவிடர் கழகம், அதாவது மெட்ராஸ் திராவிடன் அசோசியேஷன் உருவாக்க பெற்றது. இதை நோட் பண்ணிக்கோங்க. சென்னை திராவிடர் கழகம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1912. மெட்ராஸ் திராவிடன் அசோசியேஷன், சென்னை திராவிடர்ஸ் கழகம். ஓகேங்களா? சென்னை திராவிடர் கழகம் உருவாக்கப்பட்டது 1912. இதனுடைய செயலர் யார் அப்படின்னாக்கா சி. நடேசனார். ரொம்ப முக்கியமானது. இந்த சென்னை திராவிடர் கழகத்துடைய, அதாவது மெட்ராஸ் திராவிடன் அசோசியேஷனுடைய செயலராக யார் இருந்தார் அப்படின்னாக்கா சி. நடேசனார் தான் இருந்திருக்காரு. ஓகேங்களா? 1916 ஜூன் மாதத்தில் அவர் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா, அவர்னா யாருன்னா இந்த சி. நடேசனார் பிராமணர் அல்லாத மாணவர்களுக்காக திராவிடர் சங்க தங்கும் விடுதியை நிறுவினார். ஓகேங்களா? 1912 சென்னை திராவிடர் கழகம் உருவாக்கப்பட்டது. அதனுடைய செயலராக சி. நடேசனார் இருந்தார். இவர் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா, 1916 ஜூன் மாதம் இந்த டைமில் பிராமணர் அல்லாத மாணவர்களுக்காக திராவிடர் கழக தங்கும் விடுதியை நிறுவினார். ஓகேங்களா? நம்ம படிக்கிற எல்லாமே ரொம்ப முக்கியமானது ஆஃபீஸர். இந்த லெசன் ரொம்ப முக்கியமானது. நல்லா அந்த படிக்கிற லைனை நல்லா உள்வாங்கி படிங்க. ஓகேங்களா? 1916 ஜூனில் திராவிடர் சங்க தங்கும் விடுதியை நிறுவியவர் யார்? சி. நடேசனார். எப்பொழுது? 1916 ஜூன். யாருக்காக நிறுவினார்? பிராமணர் அல்லாத மாணவர்களுக்காக நிறுவினார். மேலும் இந்த காலப்பகுதியைச் சேர்ந்த இரு முக்கிய பிராமணர் அல்லாதோரின் தலைவர்களான T.M. நாயர், பி. தியாகராயர் ஆகிய இருவரிடையே நிலவிய கருத்து வேற்றுமை சரி செய்து இணக்கத்தை ஏற்படுத்தியிருக்காரு. ஓகேங்களா? பிராமணர் அல்லாதோருடைய தலைவராக T.M. நாயரும் பி. தியாகராயரும் இருந்திருக்காங்க. இவங்களுக்கிடையே நிலவிய கருத்து வேற்றுமையெல்லாம் சரி செய்து அவங்களுக்கிடையே ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தியராகவும் இந்த சி. நடேசனார் இருந்திருக்காரு. இந்த இருவருமே தொடக்கத்தில் காங்கிரஸில் அங்கம் வகித்தவர்களே. யாருன்னா T.M. நாயரும் பி. தியாகராயரும் ரெண்டு பேருமே காங்கிரஸில் அங்கம் வகித்தவங்க தான் தொடக்கத்தில். காங்கிரஸ் அமைப்பினுள் பிராமணர் அல்லாதவர்கள் எவ்வாறு ஓரங்கட்டப்படுகிறார்கள் என்பதை பார்த்து தெளிவு பெற்றவர்கள் அவர்கள். ஓகேங்களா? காங்கிரஸ் பொறுத்த வரைக்குமே அதுலேயுமே அதிகமாக பிராமணர்களுடைய ஆதிக்கம் தான் இருக்குது அப்படின்றதுனால
அதில் வந்து பிராமணர் அல்லாதவர்கள் எவ்வாறு ஓரங்கட்டுப்படுகிறார்கள் என்பதை பார்த்து தெளிவு பெற்றவர்களாக தான் இந்த டிஎம் நாயரும் பி தியாகராயரும் இருந்திருக்காங்க. 1916 நவம்பர் 20 பி தியாகராயர், டிஎம் நாயர், சி நடேசனார் இவங்க தலைமையில் சுமார் 30 பிராமணர் அல்லாதவர்கள், ஓகேங்களா, 30 பிராமணர் அல்லாதவர்கள் சென்னை விக்டோரியா பொது அரங்கில் கூடினர். இதை தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்றது. எப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு 1916 நவம்பர் 20 இந்த டேட்டை நோட் பண்ணிக்கோங்க. 1916 நவம்பர் 20 பி தியாகராயர், டிஎம் நாயர், சி நடேசனார் இவங்க தலைமையில் கிட்டத்தட்ட வந்து 30 பிராமணர் அல்லாதவர்கள் அவங்க எல்லாருமே வந்து எங்கே கூடுறாங்க அப்படின்னாக்கா சென்னை விக்டோரியா பொது அரங்கில் கூடினர்னு சொல்லலாம். ஸோ பிராமணர் அல்லாதவர்களின் நலன்களை மேம்படுத்துவதற்காக தென்னிந்திய நல உரிமை சங்கம், சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படின்றது என்னும் அமைப்பு உருவாக்கப்பட்டது, ஓகேங்களா. ஸோ பிராமணர் அல்லாத நலன்களை மேம்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு எது அப்படின்னாக்கா இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம், சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், ஓகேங்களா. ஸோ இந்த இங்கிலீஷ் டேர்மை நீங்கள் நல்லா படிச்சுக்கணும். சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படின்ற ஒரு அமைப்பு அப்படின்றது உருவாக்கப்பட்டது. அவர்கள் ஆங்கிலத்தில் வந்து ஜஸ்டிஸ், அதாவது ஜஸ்டிஸ்னால் நீதி, தமிழில் திராவிடன், தெலுங்கில் ஆந்திர பிரகாசிகா என்னும் 3 செய்தித்தாள்களை தொடங்கினர், ஓகேங்களா. யார் யாருனாக்கா இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்ற அமைப்பு தொடங்குவதற்கு காரணமாக இருந்த பி தியாகராயர், டிஎம் நாயர், சி நடேசனா உட்பட 30 பிராமணர் அல்லாதவர்கள் தான் பார்த்தீங்களா. அவங்களுடைய முயற்சியால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா 3 செய்தித்தாள்கள் வந்து தொடங்கியிருக்காங்க. ஆங்கிலத்தில் ஜஸ்டிஸு, தமிழில் திராவிடன், தெலுங்கில் ஆந்திர பிரகாசிகா என்ற 3 செய்தித்தாளை தொடங்கியிருக்காங்க. விரைவில் இந்த அமைப்பு நடத்திய ஆங்கில நாளிதழின் பெயரான ஜஸ்டிஸ் என்பதே வந்து இந்த அமைப்பின் பெயராக மாறி ஜஸ்டிஸ் கட்சி, அதாவது நீதி கட்சி என அழைக்கலாயிற்று. ஸோ எப்போ அப்படின்னாக்கா 1917. ஏன்னா இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம், சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படின்றது 1916 நவம்பர் 20 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ எங்கே அப்படின்னாக்கா சென்னை விக்டோரியா பொது அரங்கில் வந்து 30 பிராமணர் அல்லாதவர்கள், அதில் வந்து பி தியாகராயர், டிஎம் நாயர், சி நடேசனார் இவங்க எல்லாருமே வந்து இருந்திருப்பாங்க. கூடி இந்த மாதிரி பிராமணர் அல்லாதவங்களுடைய நலன்களை நம்ம மேம்படுத்துவதற்கு ஒரு சங்கம் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற அடிப்படையில் தென்னிந்திய நல உரிமை சங்கம், சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படின்ற ஒரு சங்கத்தை அமைப்பு வந்து நிறுவுகிறாங்க. அதை நிறுவிட்டு அவங்க வந்து 3 செய்தித்தாள் வெளியிடுறாங்க. தமிழில் வந்து திராவிடன், தெலுங்கில் ஆந்திர பிரகாசிகா, ஆங்கிலத்தில் ஜஸ்டிஸ்னால் நீதி அப்படின்ற மாதிரி செய்தித்தாள் வெளியிடுறாங்க. அடுத்த வருஷம் 1917 அவங்க வெளியிட்ட ஆங்கில செய்தித்தாளான ஜஸ்டிஸ் அப்படின்றத வந்து அவங்க அமைப்போட பெயராகவே மாற்றிக்கிட்டாங்க. அதாவது எப்படின்னாக்கா ஜஸ்டிஸ் கட்சி, நீதி கட்சி என பெயர் மாற்றம் செய்து கொண்டனர். அந்த அமைப்புக்கான கிளைகளை உருவாக்கும் முகமாக மாகாணம் முழுவதிலும் ஜஸ்டிஸ் கட்சி பல மாநாடுகளை வந்து நடத்திட்டு வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது இடஒதுக்கீட்டுக்கான கோரிக்கை. ஸோ நீதி கட்சி தனது நோக்கங்களை கோடிட்டு காட்டி பிராமணர் அல்லாதவருடைய அறிக்கையை நான் பிராமின் மேனிஃபெஸ்ட் அப்படின்றத வந்து வெளியிட்டது, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி எங்களுடைய கோரிக்கையெல்லாம் இதில் இருக்குன்ற மாதிரி அறிக்கையை வெளியிடுறாங்க. அரசு பணியிடங்களில் அது என்னென்ன கோரிக்கைன்னு பாருங்கள். அவை ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, அரசு பணியிடங்களில் பிராமணர் அல்லாதவருக்கு இடஒதுக்கீடு வேணும். அரசு பணியிடங்களில் பிராமணர் அல்லாதவருக்கு இடஒதுக்கீடு. அடுத்தது மற்றும் பிரதிநிதித்துவ அமைப்புகளில் இடஒதுக்கீடு வழங்குதல் வேண்டும். இந்த அமைப்பு தன்னாட்சி இயக்கத்தை பிராமணர்களின் இயக்கம் என எதிர்த்தது, ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து அவங்க வெளியிட்ட அறிக்கை. என்ன சொல்கிறாங்கன்னாக்கா அரசு பணியிடங்களில் வந்து பிராமணர் அல்லாதவர்களுக்கு இடஒதுக்கீடு வேணும், பிரதிநிதித்துவ அடிப்படையில் வந்து இடஒதுக்கீடு வேண்டும் அப்படின்ற மாதிரி வந்து அறிக்கையை வெளியிட்டிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அமைப்பு வந்து தன்னாட்சி இயக்கம். ஸோ தன்னாட்சி இயக்கம் யார் தொடங்கினா, அன்னி பெசன்ட் 1916 தொடங்கினாங்கன்னு பார்த்தோம். அதில் கூட வந்து ஜிஎஸ் அருண்டேல், பிபி வாடியா ஞாபகம் வருதுங்களா. ஸோ யார் யார் வந்து உறுப்பினராக இருந்தாங்க அப்படின்னாக்கா இங்கே பாருங்கள், ஜிஎஸ் அருண்டேல், பிபி வாடியா, சிபி ராமசாமி இவங்களாம் வந்து துணை நின்றுருக்காங்க அப்படிலாம் படித்தோமா. ஓகே. ஸோ இந்த தன்னாட்சி இயக்கம் அப்படின்ற அமைப்பை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா அது வந்து ஒரு பிராமணர்களுடைய இயக்கம் என எதிர்த்தது. இது கொஸ்டின், ஓகேங்களா. அப்போது தன்னாட்சி இயக்கத்தை பிராமணர்களின் இயக்கம் என எதிர்த்தது எந்த அமைப்பு அப்படின்னாக்கா சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், அதாவது தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்ற அமைப்பு தான் எதிர்த்திருக்கும். தன்னாட்சி இயக்கமானது பிராமணர்களுக்கு அதிக அதிகாரங்களை வழங்கக்கூடும் என அஞ்சியது, ஓகேங்களா. அதாவது தன்னாட்சி இயக்கம் வந்து அதிகமான அதிகாரங்களை வந்து பிராமணர்களுக்கு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி வந்து
இந்த தென்னிந்திய உரிமைச் சங்கம் வந்து அஞ்சியதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து காங்கிரஸையும் பிராமணர்களின் கட்சி என விமர்சித்ததுன்னே சொல்லலாம். இது காங்கிரஸையும் பிராமணர்களின் கட்சி அப்படின்ற மாதிரியே வந்து விமர்சித்தது. ஓகேங்களா. ஸோ அவங்க காங்கிரஸ்லேயுமே நிறைய பேர் பிராமணர்கள் இருந்தாங்க அப்படின்றதுனால அது வந்து பிராமணருடைய கட்சி அப்படின்ற மாதிரியே வந்து விமர்சனம் செய்ததாக இந்த அமைப்பு உள்ளது. ஸோ பாராளுமன்ற அரசியல் சீர்திருத்தங்கள் குறித்து 1917 மான்டேகு அவருடைய அறிவிப்பை தொடர்ந்து தமிழ்நாட்டில் அரசியல் விவாதங்கள் தீவிரமடைந்தன அப்படின்னே சொல்லலாம். ஸோ பாராளுமன்ற அரசியல் சீர்திருத்தங்கள் குறித்து ஓகேங்களா, பார்லிமெண்ட்டில் அரசியலில் வந்து சீர்திருத்தம் கொண்டு வரதுக்காக மான்டேகு வந்து ஒரு அறிவிப்பு தராரு. எப்போது 1917 ஓகேங்களா. ஸோ அந்த அறிவிப்பு தொடர்ந்து தமிழ்நாட்டில் அரசியல் விவாதங்கள் அப்படின்றது தீவிரமடைந்ததுன்னே சொல்லலாம். ஓகேங்களா, இது நோட் பண்ணிக்கோங்க. மான்டேகு, செம்ஸ்வோர்ட் அப்படின்ற மாதிரி 2 பேர் இருப்பாங்க. அதில் மான்டேகோட அறிக்கை அப்படின்றது 1917 வெளியிடுறாரு. அந்த அறிக்கையை தொடர்ந்து தமிழ்நாட்டில் அரசியல் விவாதங்கள் அப்படின்றது ரொம்பவே வந்து தீவிரமடைந்ததுன்னே சொல்லலாம். ஸோ நீதி கட்சி வகுப்புவாத பிரதிநிதித்துவத்தை கூறியது. ஓகேங்களா, நீதி கட்சி வந்து வகுப்புவாத பிரதிநிதித்துவத்தை கூறியது. ஓகேங்களா. ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய அவங்களுக்கான ஒரு இடஒதுக்கீடு அப்படின்றது வேணும் அப்படின்ற மாதிரி அந்த கம்யூனிட்டி வைஸ் வந்து எங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வந்து வச்சுன்னே சொல்லலாம். ஸோ சமூகத்தில் உள்ள பல்வேறு பிரிவினர்களுக்கும் பிரதிநிதித்துவம் அப்படின்றது அவங்களுடைய கோரிக்கை இருந்துச்சு. ஸோ சென்னை அரசாங்கம் நீதி கட்சி ஆதரித்தது. ஓகேங்களா. ஸோ சென்னை அரசாங்கம் வந்து நம்ம நீதி கட்சி வந்து ஆதரித்ததுன்னே சொல்லலாம். ஆங்கிலேயருடைய ஆட்சியானது பிராமணர் அல்லாதோரின் முன்னேற்றத்திற்கு துணை புரியும் என நீதி கட்சி நம்புச்சு. ஓகேங்களா. 1919 ஆண்டு சட்டமானது பிராமணர் அல்லாதோருக்கு தேர்தலில் இடஒதுக்கீடு வழங்கியது. ஓகேங்களா, இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பிராமணர் அல்லாதோருக்கு தேர்தலில் இடஒதுக்கீடு வழங்கிய சட்டம் எந்த சட்டம் கொஸ்டின் கேட்பாங்க. 1919 ஆண்டு சட்டம். ஓகேங்களா. ஸோ எந்த சட்டமானது பிராமணர் அல்லாதோருக்கு தேர்தலில் இடஒதுக்கீடு வழங்கியது அப்படின்னாக்கா 1919 ஆண்டு சட்டம். ஸோ இந்த நடவடிக்கையை காங்கிரஸ் கட்சி வந்து விமர்சனம் செய்தது. ஆனால் நீதி கட்சியால் இது வரவேற்கப்பட்டது. ஓகேங்களா. ஏன்னா நீதி கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பிராமணர் அல்லாதோருக்கு இடஒதுக்கீடு வேணும் அப்படின்றத அவங்களுக்கு கோரிக்கை இருந்துச்சு. ஓகேங்களா. அதனால இதை வந்து காங்கிரஸ் கட்சி வந்து விமர்சனம் செய்தது, நீதி கட்சி வந்து வரவேற்பு செய்தது. ஸோ பிராமணர் அல்லாதோருக்கு தேர்தலில் இடஒதுக்கீடு வழங்கியது எந்த சட்டம் அப்படின்னாக்கா 1919 ஆண்டு சட்டம். ஓகேங்களா, ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் அவங்களுக்கான கோரிக்கைகள். இது ஃபுல்லாகவே நம்ம படித்து எல்லாமே இம்பார்ட்டண்ட்டு தான். அடுத்து பாருங்க, 1920 நடத்தப்பட்ட தேர்தல்களை காங்கிரஸ் புறக்கணித்தது. ஸோ 1920 தேர்தல் நடக்குது. ஓகேங்களா. ஸோ பிரிட்டிஷ் இந்தியாவில் முதல் தேர்தல்னே சொல்லலாம். ஓகேங்களா. அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடி முதல் தேர்தல் அப்படின்னாக்கா இந்த 1920 நடத்தப்பட்ட தேர்தல் தான். இந்த தேர்தலில் வந்து காங்கிரஸ் வந்து புறக்கணிச்சுன்னே சொல்லலாம். ஓகேங்களா. அதனால சட்டமன்றத்தில் மொத்தம் இருந்த 98 இடங்களில் 63 இடங்களில் வந்து நீதி கட்சி வெற்றி பெற்றது. ஏன்னா காங்கிரஸ் வந்து பார்ட்டிசிபேட்டே பண்ணல. அவங்க வந்து இந்த தேர்தலே நாங்கள் வந்து புறக்கணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி புறக்கணிச்சிட்டாங்க. ஸோ மொத்தம் இருந்த 98 இடங்களில் கிட்டத்தட்ட 63 இடங்களில் நீதி கட்சி வெற்றி பெற்று அதோடைய முதலாவது முதலமைச்சராக நீதி கட்சியின் தலைவரான இருந்த சுப்புராயலு அவர் தான் வந்து முதலாவது முதலமைச்சர் ஆனார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அப்போது நீதி கட்சியின் முதலாவது முதலமைச்சர் ஃபஸ்ட்டு சிஎம் யார் அப்படின்னாக்கா சுப்புராயலு. அதுக்கப்புறமேட்டுக்கா 1923 தேர்தல் நடக்குது. அந்த தேர்தலுக்கு அப்புறமேட்டுக்கா நீதி கட்சியை சார்ந்த பனகல். ஓகேங்களா. ஸோ பனகல் அரசரை வந்து அமைச்சர் அமைக்கிறார். ஸோ 1920 சுப்புராயலு, அடுத்து 1923 பனகல் அரசர் வந்து அமைச்சர் அமைக்கிறாரு. ஸோ பிராமணர் அல்லாதோர் நலன்களுக்காக நீதி கட்சி பல்வேறு நடவடிக்கைகளை அறிமுகப்படுத்திட்டே வந்துச்சு. அது என்னென்னு பாருங்க. உள்ளாட்சி துறைகளிலும் கல்வி நிலையங்களிலும் வேலை வாய்ப்பிலும் இடஒதுக்கீடு அப்படின்றது செய்யப்படுது. ஓகேங்களா. எங்கெங்க அப்படின்னாக்கா உள்ளாட்சித்துறை. ஓகேங்களா. ஸோ உள்ளாட்சி துறைகளிலும் அடுத்தது கல்வி நிலையங்களிலும் வேலை வாய்ப்பிலும் வந்து இடஒதுக்கீடு செய்யப்பட்டது. இது நீதி கட்சியோடைய ஃபஸ்ட்டு பணி. அடுத்தது பணியாளர் தேர்வு குழு நிறைவு பெற்றது. இது பின்னர் பொதுப்பணியாளர் தேர்வு ஆணையமானதுன்னே சொல்லலாம். ஓகேங்களா. இந்து சமய அறநிலைத்துறை சட்டமும் அடுத்து சென்னை அரசு தொழில் உதவி சட்டமும் இயற்றப்பட்டன. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பணியாளர் தேர்வு குழு நிறுவுறாங்க. அது வந்து பின்னர் என்னவாக மாறுது, பொது பணியாளர் தேர்வு ஆணையம் அப்படின்ற மாதிரி மாறுது. ஓகேங்களா. 1924 1929 அப்படிலாம் படிச்சிருப்போம். ஸோ அதெல்லாம் வந்து யார் பேரில்னாக்கா நீதி கட்சி பேரில் தான் கொண்டு வரப்படுது. அடுத்து இந்து சமய அறநிலை சட்டம் 1926 கொண்டு வந்தாங்க. அடுத்தது சென்னை அரசு தொழில் உதவி சட்டம் இதெல்லாமே வந்து ஏற்றிருக்காங்க. தேவதாசி முறை ஒழிக்கப்பட்டது வந்து யார் பேரில் அப்படின்னாக்கா நீதி கட்சி பீரியடில் தான். ஏன்னா தேவதாசி முறை ஒழிக்கப்பட்டது ஆல்மோஸ்ட் 1930 இந்த டைமில் ஒழிக்கப்பட்டதாக இருக்கும். அப்போ இதுவும் நீதி கட்சி பேரில் நடக்குது. இதில் எல்லாமே ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா. ஸோ உள்ளாட்சி துறைகளிலும்
கல்வி நிலையங்களிலும் வேலை வாய்ப்பிலும் இடஒதுக்கீடு செய்யப்பட்டது நீதி கட்சி பீரியடில். அடுத்து பணியாளர் தேர்வு குழு அப்படின்றது நிறுவுறாங்க. அது வந்து பின்னர் பொது பணியாளர் தேர்வாணையமாக மாற்றப்பட்டது. ஸோ 1924 நிறுவப்பட்டது. 1929 பொது பணியாளர் தேர்வாணையமாக மாற்றம் செய்யப்பட்டது. இது எல்லாமே நமக்கு நீதி கட்சி பீரியடில் தான் நடக்குது. அடுத்து இந்து சமய அறநிலையத்துறை சட்டம் 1926 இயற்றப்பட்டது, இவங்க பீரியடில் தான். அடுத்தது சென்னை அரசு தொழில் உதவி சட்டமும் இயற்றப்பட்டது. அடுத்தது தேவதாசி முறை ஒழிக்கப்பட்டது வந்து நீதி கட்சி பீரியடில் தான். ஸோ ஏழை எளிய மக்கள் வீடு கட்டி கொள்வதற்காக புறம்போக்கு நிலங்களை பட்டா செய்து வழங்கப்பட்டன. வசதியற்ற மக்கள் பிரிவினரிடையே கல்வி கற்பதை ஊக்குவிப்பதற்காக கல்வி கட்டண சலுகை, கல்வி உதவித்தொகை வழங்குதல், மதிய உணவு திட்டம் ஆகிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட் கொடுத்துட்டு கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்ம பொறுத்த வரைக்கும் மதிய உணவு திட்டம்னாலே நமக்கு வந்து யார் ஞாபகம் வருவான்? காமராஜர் தான் ஞாபகம் வருவார். கரெக்டுங்களா? ஸோ மதிய உணவு திட்டம்னாலே நமக்கு வந்து காமராஜர் ஞாபகம் வருவார். 1956 அப்படின்றது ஞாபகம் வரும். அதாவது காமராஜர் வந்து என்ன கட்சி? காங்கிரஸ் கட்சி அப்படிலாம் நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஆனால் நீதி கட்சி பீரியட்லேயே வந்து சோதனை அடிப்படையில் மதிய உணவு திட்டம் அப்படின்றது கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? ஸோ மதிய உணவு திட்டம் நீதி கட்சி பீரியட்லேயே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. சோதனை அடிப்படையில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கொண்டு வந்தாங்க. ஆனால் வெற்றிகரமாக பண்ணதுனாக்கா நம்ம காமராஜர் ஐயா தான் பண்ணியிருப்பார். ஓகேங்களா? ஸோ இந்த பேராவே ரொம்ப முக்கியமானது. இது எல்லாமே நீதி கட்சியுடைய சாதனைகளில் அடங்கும். அடுத்து பாருங்க, அரசின் அடக்குமுறை நடவடிக்கைகள். ஸோ ரவுலட் சட்டம் 1919 முதல் உலகப் போரில் முக்கிய பங்களிப்பை செய்ததன் காரணமாக குறிப்பாக வந்து ஆங்கில பேரரசுக்காக இந்திய வீரர்கள் தொலைதூர பகுதியில் போரிட்டிருக்காங்க. அதனால் இந்தியர்கள் ஆங்கில அரசிடமிருந்து மேலும் பல சீர்திருத்தங்களை எதிர்நோக்கி இருந்திருக்காங்க. ஆனால் ஆங்கில அரசு என்ன பண்ணாங்க? 1919 கொடூரமான ஒரு குழப்பவாத ஒரு புரட்சி குற்ற சட்டத்தை இயற்றியதுன்னே சொல்லலாம். ரவுலட் சட்டத்தை என்னன்னு சொல்கிறாங்க? குழப்பவாத புரட்சி குற்ற சட்டம்னே சொல்லலாம். இந்த சட்டத்தை பரிந்துரை செய்த குழுவினுடைய தலைவர் யார் அப்படின்னாக்கா சர் சிட்னி ரவுலட். இந்த ரவுலட் சட்டத்தை வந்து தலைவர் யார் அப்படின்னாக்கா சர் சிட்னி ரவுலட். ஓகேங்களா? எனவே இந்த சட்டம் வந்து பரவலாக ரவுலட் சட்டம் என அறியப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ரவுலட் அப்படின்ற தலைமையில் வந்ததுனால இது ரவுலட் சட்டம் அப்படின்ற மாதிரி பரவலாக அறியப்பட்டது. இந்த சட்டத்தின் கீழே என்ன இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னாக்கா, ஒரு முறையான நீதித்துறை சார்ந்த விசாரணைகள் எதுவுமே இல்லாமல் யாரை வேண்டுமானாலும் பயங்கரவாதி என குற்றம் சாட்டி அரசு வந்து சிறையில் அடைக்கலாம். இதை கண்டு இந்தியர்கள் திகிலடைஞ்சிட்டேன். ஸோ இதோடைய நோக்கம் என்னன்னாக்கா, நீ யாரை பார்க்குறியோ, ஓகேங்களா? ஸோ இந்த சட்டத்தின் கீழ் ஒரு முறையான நீதித்துறை சார்ந்த விசாரணையே இல்லாமல் யாரை வேணாலும் அவங்கள வந்து பயங்கரவாதி அப்படின்ற மாதிரி குற்றம் சாட்டி சிறையில் அடைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கொடூரமான ஒரு புரட்சி குற்ற சட்டத்தை வந்து இந்த சர் சிட்னி ரவுலட் அப்படின்றவர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாரு. அந்த இது வந்து ரவுலட் சட்டம் சொல்லிட்டு பரவலாக அறியப்பட்டது. இது வந்து மக்களுடைய கோபத்திற்கு குரல் கொடுத்த காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் தான் பயன்படுத்திய போராட்ட வடிவமான சத்தியாகிரகத்தை மேற்கொண்டிருப்பார். ஓகேங்களா? ஸோ காந்தினாலே வந்து மேக்சிமம் அமைதி முறை, அகிம்சை, சத்தியாகிரகம் அப்படின்னு வந்து கொண்டு வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்திருப்பாரு. ஸோ ரவுலட் சத்தியாகிரகம் பொறுத்த வரைக்கும் 1919 மார்ச் 18 மெரினா கடற்கரையில் நடைபெற்ற கூட்டத்தில் காந்தியடிகள் உரையாற்றினார். ஓகேங்களா? ஸோ 1919 மார்ச் 18 1919 மார்ச் 18 மெரினா கடற்கரையில் நடைபெற்ற கூட்டத்தில் காந்தியடிகள் உரையாற்றினார். ஓகேங்களா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 1919 ஏப்ரல் 6 இந்த கருப்பு சட்டத்தை எதிர்க்கும் நோக்கில் கடையடைப்பும் வேலை நிறுத்தமும் நடத்தப்பட்டன. அதாவது இந்த ரவுலட் சட்டத்தை எதிர்த்து மார்ச் 18 மெரினா பீச் கிட்ட வந்து ஒரு கூட்டத்தில் காந்தி வந்து உரையாற்றாரு. அதோட 1919 ஏப்ரல் 6 என்ன பண்ணுறாங்க? கருப்பு சட்டம், ஓகேங்களா? இந்த ரவுலட் சட்டத்தை கருப்பு சட்டம் அப்படின்ற மாதிரி கருப்பு சட்டத்தை எதிர்க்கும் நோக்கில் கடையடைப்பும் வேலை நிறுத்தமும் நடத்தப்பட்டனே சொல்கிறாங்க. ஸோ தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலும் எதிர்ப்பு அப்படின்றது ஆரம்பிச்சுன்னே சொல்லலாம். ஸோ சென்னை நகரின் பல பகுதிகளில் இருந்து தொடங்கிய ஊர்வலங்கள் மெரினா கடற்கரையில் ஒன்றிணைந்து பெரும் மக்கள் கூட்டமானது. அந்த நாள் முழுவதும் உண்ணாவிரதமும் பிரார்த்தனைகளும் மேற்கொள்ளப்பட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ சென்னை சத்தியாகிரக சபை என்ற அமைப்பும் நிறுவப்பட்டது. ஓகேங்களா? சென்னை சத்தியாகிரக சபை என்ற அமைப்பும் வந்து நிறுவியிருக்காங்க. ஸோ ராஜாஜி, கஸ்தூரி ரங்கர், எஸ் சத்தியமூர்த்தி, ஜார்ஜ் ஜோசப் இவங்க எல்லாருமே வந்து இந்த கூட்டத்தில் உரை நிகழ்த்தியிருக்காங்க. தொழிலாளர்களுக்கென தனியாக நடத்தப்பட்ட கூட்டம் ஒன்றில் திருவி கல்யாண சுந்தரம், அடுத்து பிபி வாடியா, வஉசி இவங்களும் வந்து உரையாற்றியிருக்காங்க. ஸோ தொழிலாளர்களும் மாணவர்களும் பெண்களும் பெருவாரியான எண்ணிக்கையில் பங்கேற்றதே வந்து இந்த இயக்கத்துடைய முக்கிய அம்சம். ஸோ இதில் வந்து யாரெல்லாம் இருந்தாங்க? தொழிலாளர்கள், மாணவர்கள், பெண்கள் எல்லாருமே வந்து பெருவாரியான எண்ணிக்கையில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதுன்றது இந்த இயக்கத்துடைய முக்கிய அம்சம் சொல்லலாம். ஓகேங்களா? ரவுலட் சத்தியாகிரகம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பாக்ஸ் டேட்டா இருக்குது. ஜார்ஜ் ஜோசப். ஸோ வழக்கறிஞரும்
நன்கு சொற்பொழிவாற்றும் திறனும் படைத்தவருமான ஜார்ஜ் ஜோசப் அப்படின்றவர் வந்து மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தினார். அப்போ மதுரையில தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தின யார் அப்படின்னாக்கா ஜார்ஜ் ஜோசப். ஸோ நம்ம சென்னையில வந்து தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தின யார் அப்படின்னாக்கா அன்னி பெசன்ட். ஓகேங்களா. அதுவே பம்பாயில தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தின யாருனாக்கா திலகர். ஓகேங்களா. ஸோ மதுரையில் வந்து தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தின யார் அப்படின்னாக்கா ஜார்ஜ் ஜோசப். 3 டேட்டாவை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா. இவர் வந்து மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்துகிறாரு. அதன் நோக்கத்தை மக்களின் கவனத்திற்கு கொண்டு சென்றதிலும் முக்கிய பங்கு வகித்திருக்காருன்னு சொல்லலாம். ஸோ செங்கன்னூரில் இன்றைய கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டத்தில் பிறந்திருந்தாலும் மதுரையில் வசிப்பதை விரும்பி மக்களின் வழக்கறிஞராக பணி செய்தார். ஸோ இவருடைய நேட்டிவ் எது அப்படின்னாக்கா கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டத்தில் உள்ள செங்கன்னூர். அங்கே தான் பிறந்து அங்கே தான் வளர்ந்தாரு. இருந்தாலுமே இவர் வந்து மதுரையில் வசிப்பதே வந்து விரும்பி மக்களுடைய வழக்கறிஞராக பணி செஞ்சிருக்காரு. தனது நீண்ட பொது வாழ்வின் போது அவர் வந்து கேரளாவில் வைக்கம் சத்தியாகிரகத்தை வழிநடத்தினார். இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்போ கேரளாவில் வைக்கம் சத்தியாகிரகம் நடந்துச்சு பார்த்தீங்களா, அதில் வழிநடத்தியவர்களுள் இவர் ஒருத்தர் வந்திருக்கார். யார் அப்படின்னாக்கா ஜார்ஜ் ஜோசப். இது ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா. ஸோ கேரளாவில் வைக்கம் சத்தியாகிரகத்தில் இவரும் வந்து வழிநடத்தியவராக இருந்திருக்காரு. ஏனெனில் இது இந்தியாவின் அனைத்து குடிமக்களுக்கும் சமூக உரிமைகள் தொடர்பான பிரச்சனையாக அவர் வந்து கருதியிருப்பார். ஓகே. ஸோ இங்கே பாருங்க, தமிழ்நாட்டில் குற்ற பரம்பரை சமூகங்களின் பாதுகாவலராக விளங்கினார். இதை நோட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் குற்ற பரம்பரை சமூகங்களின் பாதுகாவலராக விளங்கியவர் யார்? ஜார்ஜ் ஜோசப். ஓகேங்களா. தமிழ்நாட்டில் குற்ற பரம்பரை சமூகங்களின் பாதுகாவலர். இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஜார்ஜ் ஜோசப். ஓகேங்களா. ஸோ பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு இவர் ஆற்றிய சேவையின் காரணமாக மதுரை மக்கள் வந்து இவர் என்னென்ன அழைக்கப்பட்டனர்? ரோசாப்பு துரை என்று அன்புடன் வந்து அழைத்தனர். ஓகேங்களா. அப்போ ரோசாப்பு துரை என்று மதுரை மக்களால் அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னாக்கா இந்த ஜார்ஜ் ஜோசப். ஓகேங்களா. ஸோ ரோசாப்பு துரை என்று மதுரை மக்கள் இவரை அன்புடன் அழைத்தனர். மதுரை தொழிலாளர் சங்கம் 1918 அந்த அமைப்பை வந்து ஏற்படுத்துவதற்கு ஹார்வே மில் தொழிலாளர்களுக்கு உதவி செஞ்சிருக்காரு. இதுவும் ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா. ஸோ மதுரையில் தொழிலாளர் சங்கம் 1918 வந்து ஏற்படுத்துவதற்கு ஹார்வே மில் தொழிலாளருக்கு உதவியவர் யார்? ஜார்ஜ் ஜோசப். இந்த சங்கத்தின் தொடக்க கால போராட்டங்கள் நூற்பாலை தொழிலாளர்களுக்கு ஊதிய உயர்வையும் வேலை நேர குறைவையும் பெற்று தந்தன சொல்கிறாங்க. ஸோ இந்த பாயிண்ட் நான் சொன்ன எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியமானது. அடுத்து பாருங்க, கிலாபத் இயக்கம். ஸோ ஜாலியன் வாலாபாக் படுகொலை ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம் இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலையெல்லாம். அதுக்கப்புறமேட்டுக்கா அதற்கு காரணமாக இருந்த ஜென்ரல் டயர் இருக்கார் பார்த்தீங்களா, ஜென்ரல் டயர் அவர் வந்து அனைத்து குற்றச்சாட்டுகளிலிருந்து விடுவிக்கப்பட்டதோடு அல்லாமல் அவருக்கு பரிசும் வெகுமதியெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ முதல் உலகப் போருக்கு அப்புறமேட்டுக்கா துருக்கியோட கலீஃபா வந்து அவமரியாதை செய்யப்பட்டதுடன் அவரது அனைத்து அதிகாரங்களும் பறிக்கப்பட்டன. ஓகேங்களா. ஸோ முதல் உலகப் போர் வந்து 1914 முதல் 18 வரைக்கும் நடந்துச்சு. கரெக்டுங்களா. ஓகே. அதுக்கப்புறமேட்டுக்கா துருக்கியோட கலீஃபா இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து ரொம்ப அவமரியாதை செய்யப்பட்டதோடு இல்லாமல் அவருடைய அனைத்து அதிகாரங்களும் பறிக்கப்பட்டன சொல்கிறாங்க. ஸோ கலீஃபாவுடைய பதவியை வந்து மீட்பதற்காக கிலாபத் அப்படின்ற ஒரு இயக்கம் தொடங்கப்பட்டது. இது நோட் பண்ணிக்கோங்க. கிலாபத் இயக்கம் எதற்காக தொடங்கப்பட்டது அப்படின்னாக்கா துருக்கியோடைய கலீஃபா அந்த கலீஃபா அப்படின்ற ஒரு பதவியை வந்து மீட்பதற்காக கிலாபத் இயக்கம் என்பது தொடங்கப்பட்டது. பெரும்பாலும் தேசிய இயக்கத்திலிருந்து ஒதுங்கி இருந்த முஸ்லீம்கள் தற்பொழுது பெரும் எண்ணிக்கையில் பங்கேற்க தொடங்கின சொல்லலாம். ஸோ தமிழ்நாட்டில் 1920 ஏப்ரல் 17 மௌலானா சௌகத் அலி தலைமையேற்ற ஒரு பொதுக்கூட்டத்துடன் கிலாபத் நாள் என்பது கடைபிடிக்கப்பட்டது. நோட் பண்ணிக்கோங்க. கிலாபத் நாள் அப்படின்றது ஏப்ரல் 17. ஓகேங்களா. ஸோ தமிழ்நாட்டில் 1920 ஏப்ரல் 17 யார் தலைமையேற்றார்? மௌலானா சௌகத் அலி. ஓகேங்களா. இவர் தலைமையேற்ற ஒரு பொதுக்கூட்டத்துடன் இந்த கிலாபத் தினமானது கடைபிடிக்கப்பட்டது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 1920 ஏப்ரல் 17 தலைமையை தாங்கினது யாருனாக்கா மௌலானா சௌகத் அலி. கிலாபத் தினமாக கொண்டாடப்படுவது இந்த ஏப்ரல் 17. ஓகேங்களா. ஸோ இதே போன்று ஒரு மாநாடு ஈரோட்டிலும் நடத்தப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ வாணியம்பாடி என்பது கிலாபத் எழுச்சி நடவடிக்கைகளின் முக்கிய மையமாக திகழ்ந்தது. ஸோ கிலாபத் எழுச்சி நடவடிக்கைகளின் முக்கிய மையமாக திகழ்ந்தது எது அப்படின்னாக்கா இந்த வாணியம்பாடி. சரிங்களா. ஓகே. அடுத்தது ஒத்துழையாமை இயக்கம். ஸோ ஒத்துழையாமை இயக்கத்தின் பொழுது தமிழ்நாடு செயல் துடிப்புடன் விளங்கியதுனே சொல்லலாம். சி ராஜாஜியும் ஈவே ராமசாமியும். ஸோ ஈவேரா வந்து பின்னர் பெரியார் என அழைக்கப்பட்டார். ஸோ பெரியார் என்ற பட்டம் வந்து பெண்கள் மாநாடு 1938 பெண்கள் மாநாடு நடந்திருக்கும். அந்த மாநாட்டில் வந்து பெண்கள் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து தர்மாம்பாள் அப்புறம் நீலாம்பிகை அம்மையார் இவங்க எல்லாருமே இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்து பெரியார் என்ற பட்டத்தை கூட வந்து ஈவேரா கொடுத்துருப்பாங்க அப்படிலாம் படிச்சிருக்கோம். ஸோ இந்த
ஒத்துழையாமை இயக்கத்தின் போது தமிழ்நாடு செயல் துடுப்புன்னு விளங்கியது பார்த்தீங்களா? அதில் வந்து யார் தலைமையேற்று நடத்தினா அப்படின்னாக்கா சி ராஜாஜியும் ஈவே ராமசாமியும் வந்து தலைமையேற்று நடத்திருக்காங்க. அப்போது தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்தை தலைமை தாங்கி நடத்தது யார் யார் அப்படின்னாக்கா சி ராஜாஜி மற்றும் ஈவே ராமசாமி. ஸோ முஸ்லீம் லீக்கின் சென்னை கிளை நிறுவியவர் யார் அப்படின்னாக்கா யாகூப் ஹாசன். இதுவும் கொஸ்டின். முஸ்லீம் லீக்குடைய சென்னை கிளை நிறுவியவர் யார்? யாகூப் ஹாசன். ஓகேங்களா? அவருடன் ராஜாஜி ஒரு நெருக்கமாக செயல்பட்டார்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ராஜாஜி வந்து யாகூப் ஹாசன் கூட வந்து ஒரு நெருங்கின ஒரு நண்பனாக இருந்திருக்காரு. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்தின் பொழுது இந்துக்களும் இஸ்லாமியர்களும் வந்து இணைந்து நெருக்கமாக செயல்பட்டனர். ஓகேங்களா சார்? அப்போ தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்துக்கு தலைமை தாங்குதுனாக்கா சி ராஜாஜி, ஈவே ராமசாமி. ஓகேங்களா? இந்த ராஜாஜி வந்து முஸ்லீம் இனத்தைச் சேர்ந்த யாகூப் ஹாசன் அவரோட நெருங்கிய பழகியிருக்காரு. ஸோ மேலும் இந்த யாகூப் ஹாசன் யார் அப்படின்னாக்கா முஸ்லீம் லீக்குடைய சென்னை கிளை நிறுவியவர் வந்து இவர் தான். ஓகேங்களா? இதனால தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கம் நடக்கிறப்ப அதில் வந்து இந்துக்கள் இஸ்லாமிய 2 பேருமே வந்து இணைந்து நெருக்கமாக செயல்பட்டிருக்காங்க. ஸோ பொதுக்கூட்டங்களின் பொழுது ஒழுங்கை பராமரிக்கவும், துண்டு பிரசுரங்களை விநியோகம் செய்யவும், கொடிகளை ஏந்தி செல்லவும் காங்கிரஸ் தொண்டர்கள் அணி உருவாக்கப்பட்டது. அவர்களும் கள்ளுக்கடை மறியலில் முக்கிய பங்காற்றியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது வரிகுடா இயக்கமும் கள்ளுக்கடை மறியல் இயக்கமும். ஒத்துழையாமை இயக்கத்தின் ஒரு பகுதியாக பல இடங்களில் விவசாயிகள் வரி கொடுக்க மறுத்திருக்காங்க. தஞ்சாவூரில் வரிகுடா இயக்கம் என்ற ஒன்று நடைபெற்றது. ஓகேங்களா? ஸோ வரிகுடா இயக்கம் எங்கே நடைபெற்றுனாக்கா தஞ்சாவூரில் வந்து நடைபெற்றிருக்கு. சட்டமன்றங்கள், பள்ளிகள், நீதிமன்றங்கள் இது எல்லாமே வந்து புறக்கணிக்கப்பட்டன சொல்கிறாங்க. அந்நிய பொருட்கள் புறக்கணிக்கப்பட்டன. ஓகேங்களா? ஸோ மேலும் பல பகுதிகளில் தொழிலாளர்கள் வந்து வேலை நிறுத்தங்கள் வந்து அதிக எண்ணிக்கையில் நடைபெற்றுன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பல தேசிய தலைவர்களால் வழிநடத்தப்பட்டுனே சொல்லலாம். தமிழ்நாட்டில் நடைபெற்ற ஒத்துழையாமை இயக்கத்தின் முக்கிய அம்சங்களாக திகழ்ந்தது கள்ளுக்கடைக்கு எதிரான போராட்டங்களே ஆகும். ஓகேங்களா? ஸோ தமிழ்நாட்டில் நடைபெற்ற ஒத்துழையாமை இயக்கத்தின் மிக முக்கிய அம்சம்னா இதுதான். கள்ளுக்கடைகளுக்கு எதிரான போராட்டம் தான் மிக முக்கிய அம்சம்னே சொல்லலாம். அடுத்து பாருங்க. ஸோ கள்ளுக்கடைகள் மறியல்கள் செய்யப்பட்டன. மாகாணத்தின் அனைத்து பகுதிகளிலும் ஆர்ப்பாட்டங்களும் கடையடைப்புகளும் ஏற்பாடு செய்யப்பட்டன. குற்ற பரம்பரை சமூக சட்டத்திற்கு எதிராகவும் கிளர்ச்சிகள் அப்படின்ட்டு நடைபெற்றன. ஸோ 1921 நவம்பரில் சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்குவது என முடிவு செய்யப்பட்டது. ஓகேங்களா? 1921 நவம்பரில் சட்ட மறுப்பு இயக்கம் அப்படின்றது தொடங்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு செய்யப்பட்டது. ராஜாஜி, சுப்பிரமணிய சாஸ்திரி, ஈவேரா ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். ஸோ இந்த மாதிரி முடிவு செஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கா அவங்க வந்து கைது செய்யப்படுறாங்க. யார் யார்? ராஜாஜி, பெரியார், சுப்பிரமணிய சாஸ்திரி இவங்களாம் வந்து கைது செய்யப்படுறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா 1922 ஜனவரி 13 வேல்ஸ் இளவரசருடைய வருகை அப்படின்றது புறக்கணிக்கப்பட்டது. ஓகேங்களா? ஸோ வேல்ஸ் இளவரசர் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வரத்தான் இருந்துச்சு. ஆனால் அவருடைய வருகை அப்படின்றது இந்த ஒத்துழையாமை இயக்கத்தின் விளைவாக 1922 ஜனவரி 13 அவர் வரத்தான் இருந்தது வந்து புறக்கணிக்கம் செய்யப்பட்டதுன்னே சொல்லலாம். ரொம்ப முக்கியமானது அது. டேட்டு நோட் பண்ணிக்கோங்க. 1922 ஜனவரி 13. மேலும் காவல்துறையின் அடக்குமுறையில் 2 கொல்லப்பட்டனர், பலர் காயமுற்றனர். 1922 சௌரி சௌரா நிகழ்வில் 22 காவலர்கள் கொல்லப்பட்டதை தொடர்ந்து ஒத்துழையாமை இயக்கம் விலை கொள்ளப்பட்டது. ஸோ சௌரி சௌரா ஓகேங்களா? உத்தரப்பிரதேசம் மாநிலத்தில் சௌரி சௌரா அப்படின்ற இடத்துல 1922 அந்த டைமில் என்ன பண்ணுறாங்க? போலீஸ் வந்து கிட்டத்தட்ட அதாவது 22 காவலர்கள் வந்து கொல்லப்படுறாங்க. ஸோ உத்தரப்பிரதேசம் சௌரி சௌரா அப்படின்ற இடத்துல வந்து கலவரம் நடக்குது. அதில் 22 காவலர்கள். ஸோ சௌரி சௌரா 1922 அங்கேயே அதுலேயே 22ன்றது நமக்கு வந்து நம்பர் வந்துடும். 22 காவலர்கள் வந்து கொல்லப்பட்டதுக்கு அப்புறமேட்டுக்கா காந்தியடிகள் வந்து நம்ம வந்து அறவழியில் தான் போராடணும், நீங்கள் ஏன் வந்து இந்த மாதிரி வந்து அதாவது அடிதடி எல்லாம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாருனாக்கா ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்றதே வந்து இதுக்கப்புறம் வேண்டான்ற மாதிரி விலக்கி கொள்ளப்பட்டது. சரிங்களா? அப்போது எந்த நிகழ்வின் காரணமாக ஒத்துழையாமை இயக்கம் விலை கொள்ளப்பட்டது அப்படின்னாக்கா சௌரி சௌரா நிகழ்வு தான். அது எப்பொழுது நடைபெற்றது? 1922. எத்தனை காவலர்கள்? 22 காவலர்கள் கொல்லப்பட்டனர். கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது ஈவேராவின் ஆக்கப்பூர்வ செயல்பாடுகள். ஸோ இந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டு அரசியலில் ஈவேரா முக்கிய பங்கு வகித்தார்னே சொல்லலாம். கதருடைய பயன்பாட்டை மேம்படுத்தி அதன் விற்பனை அதிகரிக்க தீவிரமாக செயல்பட்டிருக்காரு. கல் உண்பதற்கு தனது எதிர்ப்பை காட்டும் வகையில் தனக்கு சொந்தமான தோப்பில் இருந்த தென்னை மரங்கள் அனைத்துமே வெட்டி வீழ்த்தினார். ஓகேங்களா? இதெல்லாம் கொஸ்டின் தான். ஸோ திருவாங்கூர் அரசின் ஆட்சியில் இருந்த வைக்கம் என்னும் ஊரில் நடைபெற்ற கோவில் நுழைவுக்கான சத்தியாகிரகத்திலும் முக்கிய பங்கு வகித்தார். எங்கே? திருவாங்கூர் அரசுடைய ஆட்சியில் இருந்த வைக்கம். ஓகேங்களா? அதான் கேரளாவில். ஓகேங்களா? ஸோ அங்கேயுமே வந்து இவர் வந்து சத்தியாகிரகத்தில் அதாவது இந்த கோவில் நுழைவு போராட்டத்தில் இவர் வந்து முக்கிய பங்கு வகித்திருக்கார். யார்? பெரியார். ஸோ கோவிலை சுற்றியுள்ள வீதிகள் ஒடுக்கப்பட்ட வகுப்புகளை சார்ந்த மக்கள் நடமாட கூட முடியாத அல்லது உயர்ஜாதி மக்களிடமிருந்து குறிப்பிட்ட தூரம் விலகியே நின்றாக வேண்டிய காலகட்டம் அது. ஸோ கேரளாவின் முக்கிய தலைவர்கள் கைது செய்யப்பட்ட பின்னர் ஈவேரா அங்கு சென்று அந்த இயக்கத்திற்கு புத்துயிர் ஊட்டினார்னே சொல்லலாம். அவர் கைது செய்யப்பட்டு 1 மாத கால சிறை தண்டனை வழங்கப்பட்டது.
யாருன்னா பெரியார். ஸோ விடுதலை செய்யப்பட்ட பின்னரும் வைக்கத்தை விட்டு வெளியேற மறுத்தார். ஓகேங்களா. திரும்பவும் வந்து அந்த போராட்டத்தில் அவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. அதை விட்டு போகவே வந்து அவர் வந்து மறுக்கிறாரு. ஸோ எழுச்சியூட்டும் விதத்தில் உரைகள் நிகழ்த்தியதற்காக 2வது முறையாக திரும்ப வந்து கைது செய்யப்பட்டு 6 மாத காலம் வந்து கடுங்கால் தண்டனை வந்து வழங்கப்பட்டது. ஸோ விடுதலையாகி என்ன பண்ணுறாரு, ஈரோடு திரும்புறாரு. அங்கே போயிட்டு கதர் விற்பனையை முன்னேற்றுவது குறித்து பேசியதற்காக திரும்பவும் கைது செய்யப்படுறாங்க. இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ரீட் விட்டுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ 1925 ஜூன் மாதத்தில் வைக்கத்தில் கோவிலை சுற்றியிருந்த வீதிகளில் விதிக்கப்பட்டிருந்த தடையானது நீக்கப்பட்டது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக வந்து 1925 ஜூன் மந்த்து, ஓகேங்களா, 1925 ஜூன் மாதத்தில் வைக்கத்தில் கோவிலை சுற்றி இருந்த வீதிகளில் விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டது. நோட் பண்ணிக்கோங்க. 1925, ஓகேங்களா, 1925 ஜூன் மந்தில் இந்த வைக்கம் அப்படின்ற இடத்துல கோவிலை சுற்றி இருந்த வீதிகள் விதிக்கப்படும் தடையானது ஃபைனலாக நீக்கம் செஞ்சுட்டாங்க. ஸோ ஜாதி பாகுபாட்டுக்கு எதிராகவும் கோவில் நுழைவு போராட்டத்திற்கு ஆதரவாகவும் அவர் செய்த பங்களிப்பிற்காக அவர் வந்து வைக்கம் வீரர் என பாராட்டப்பட்டார். ஓகேங்களா. ஸோ வைக்கம் வீரர் என அழைக்கப்பட்டவர் பெரியார். கூற்று: வைக்கம் வீரர் என அழைக்கப்பட்ட பெரியார். காரணம்: ஜாதி பாகுபாட்டுக்கு எதிராகவும் கோவில் நுழைவு போராட்டத்துக்கு ஆதரவாகவும் அவர் செய்த பங்களிப்பு. ஓகேங்களா. ஸோ கூற்று காரணம் சரி, காரணமானது கூற்றிற்கு சரியான விளக்கம். அப்போ இது கூற்று காரணம் கேட்க வாய்ப்பு இருக்குங்களா? ஓகே, அப்போ இதை நீங்கள் படிச்சுக்கணும். அடுத்து சேரன்மாதேவி குருகுல பிரச்சனை. ஆயினும் இந்த காலகட்டத்தில் ஈவேரா காங்கிரஸின் மீது மிகவும் அதிருப்தி கொண்டிருந்தார். அது பிராமணர்களின் நலன்களை மட்டுமே மேம்படுத்துவதாக உணர்ந்தார். அதாவது பெரியாருக்கு வந்து காங்கிரஸ் மேலே பெருசாக வந்து ஈடுபாடு இல்லை. அது அவங்க வந்து பிராமணர் நலன்களுக்கு மட்டுமே வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க, அவங்களுடைய நலன்களை மட்டும்தான் மேம்படுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து உணர்ந்தார். ஸோ சேரன்மாதேவி குருகுல பிரச்சனையும் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் தொடர்பாக காங்கிரஸுக்குள்ளே ஏற்பட்ட கருத்து வேறுபாடும் ஈவேராவை காங்கிரஸை விட்டு வெளியேற வைத்தன. இது நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு விஷயம் சேரன்மாதேவி குருகுல பிரச்சனை. ஓகேங்களா. அடுத்தது வகுப்புவாரி பிரதிநிதித்துவம். இந்த 2 காரணங்களால் அவர் வந்து காங்கிரஸிலேருந்து வெளியில் வரத்துக்கு காரணமாக இருந்தது. இந்த 2 காரணங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஒன்று சேரன்மாதேவி குருகுல பிரச்சனை, அடுத்தது வகுப்புவாரி பிரதிநிதித்துவம். இந்த 2 காரணங்களால் காங்கிரஸை விட்டு வெளியேறுவதற்கு காரணமாக இருந்துச்சு. ஓகேங்களா. அடுத்தது தேசிய கல்வியை முன்னெடுக்கும் பொருட்டு ஒரு குருகுலமானது வி.வி. சுப்பிரமணியன் அவரால் சேரன்மாதேவி நிறுவப்பட்டது. ஓகேங்களா. ஸோ தேசிய கல்வியை முன்னெடுக்கும் பொருட்டு ஒரு குருகுலம் ஒன்றை யார் வந்து சேரன்மாதேவி நிறுவனர் அப்படின்னாக்கா வி.வி. சுப்பிரமணியன் அவர் தான் வந்து நிறுவியிருப்பார். வி.வி. சுப்பிரமணியனார். ஓகேங்களா. இது வந்து காங்கிரஸிடமிருந்து நிதியை பெற்றதுன்னே சொல்லலாம். இருந்த பொழுதிலும் இந்த பள்ளியில் ஜாதியுடைய அடிப்படையில் மாணவர்கள் பாகுபடுத்தப்பட்டனர். இருந்தாலுமே இங்கேயுமே வந்து ஒரு ஜாதி அப்படின்ற ஒரு அடிப்படையில் வந்து மாணவர்கள் பாகுபடுத்தப்பட்டனர் சொல்லலாம். ஸோ பிராமண மாணவர்களுக்கும் பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கும் தனித்தனியாக உணவு பரிமாற்றப்பட்டது. ஸோ உணவிலும் வேறுபாடுகள் இருந்தன. இது வந்து பெரியாருடைய கவனத்தில் கொண்டு வரப்பட்ட பொழுது அவர் என்ன பண்ணுறாரு, மற்றொரு தலைவரான பி. வரதராஜனுடன் இணைந்து இந்த பழக்கத்தை கேள்விக்குள்ளாக்கி கடுமையாக விமர்சனம் செய்தார். ஓகே, அப்போ வந்து சேரன்மாதேவியில் ஒரு குருகுலம் ஒன்று யார் தலைமையில் வந்து நிறுவப்பட்டனாக்கா வி.வி. சுப்பிரமணியர் தலைமை நிறுவப்பட்டது. ஓகேங்களா. ஸோ எதுக்காகனாக்கா தேசிய கல்வி அப்படின்றத முன்னெடுக்கும் பொருட்டு. ஆனால் அந்த ஸ்கூலில் வந்து ஜாதி அடிப்படையில் வந்து அந்த பிராமணர் அல்லாதவர்கள் 2 பேருக்கும் வந்து தனித்தனியாக வந்து உணவு பரிமாற்றப்பட்டது. ஓகேங்களா. ஸோ பாகுபாடு வந்து கொஞ்சம் நிறையவே இருந்துச்சு அப்படின்றதுலாம் கேள்விப்பட்டு என்ன பண்ணுறாரு, பெரியாரும் வரதராஜலும் 2 பேருமே இணைந்து அந்த பழக்கத்தை கேள்விக்குள்ளாக்கி ஒரு கடுமையாக வந்து விமர்சனம் செஞ்சுருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்தது 1925 நவம்பர் 21 காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் கமிட்டி மாநாட்டில் சட்டசபையில் வந்து இந்த மாதிரி பிராமணர் அல்லாதோருக்கு பிரதிநிதித்துவம் வேண்டும் அப்படின்ற மாதிரி கோரிக்கை வந்து வைக்கிறாரு. யார் வைக்கிறாரு அப்படின்னாக்கா பெரியார் வைக்கிறாரு. ஓகேங்களா. ஸோ பெரியார் வந்து என்ன பண்ணுறாருனாக்கா 1925 நவம்பர் 21 காஞ்சிபுரத்தில் காங்கிரஸ் மாநாடு நடக்குது. அங்கே என்ன பண்ணுறாருனாக்கா ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. என்ன கோரிக்கை அப்படின்னாக்கா பிராமணர் அல்லாதவருக்கு பிரதிநிதித்துவம் வேண்டும், அதான் அவங்களுக்கான ஒரு இடஒதுக்கீடு வேணும் அப்படின்ற மாதிரி வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. அந்த கோரிக்கையை வந்து என்ன பண்ணுறாங்க, பெருசாக வந்து எடுத்துக்கல. ஓகேங்களா. கோரிக்கை வைக்கிறாரு. இதன் பொருட்டு 1920 முதல் அவர் மேற்கொண்ட முயற்சிகளை தோல்வியுற்றார். இதை ஒரு முன்மொழிந்த தீர்மானம் வந்து தோற்கடிக்கப்பட்டது. அதை வந்து காங்கிரஸ் வந்து பெருசாக வந்து அதை கண்டுக்கல அப்படின்றதுனால அதுவுமே வந்து தோற்கடிக்கப்பட்டது. இதனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா அந்த பிராமணர் அல்லாத தலைவர்களுடன் மாநாட்டை விட்டே வெளியேறினார்.
ஸோ இதுக்கப்புறம் காங்கிரஸ் அப்படின்ற நம்ம மாநாட்டிலேயே நம்ம கலந்துக்கூடாது, காங்கிரஸ் விட்டு வெளியேறணும் அப்படின்ற மாதிரி ஃபைனலாக ஒரு முடிவாக வெளில வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா, காஞ்சிபுரம் காங்கிரஸ் மாநாடு 1925 நவம்பர் 21 நடக்குது. அங்கே போயிட்டு கோரிக்கை வைக்கிறாரு, இந்த மாதிரி பிராமணர் அல்லாதோருக்கு பிரதிநிதித்துவம் வேண்டும் அப்படின்ற கோரிக்கை வைக்கிறாரு. ஆனால் அவருடைய கோரிக்கையானது நிராகரிக்கப்பட்டது. இதனால் அவர் என்ன பண்ணுறாரு, பிராமணர் அல்லாத தலைவர்கள் சில பேர் வந்து அந்த மாநாட்டில் இருக்காங்க, அவங்க எல்லாரோடையும் சேர்ந்து அந்த மாநாட்டை விட்டு வெளியேறிட்டாங்க. ஸோ வெளிவந்தவர்கள் தனியே சந்தித்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, சுயமரியாதை இயக்கம் அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து நிறுவுறாங்க. ஓகேங்களா. ஸோ பெரியார் மற்றும் அந்த மாநாட்டில் காங்கிரஸ் மாநாட்டில் இருந்த பிராமணர் அல்லாத தலைவர்கள் இவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து இதுக்கப்புறம் நாம் தனியாக ஒரு இயக்கம் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்ற அடிப்படையில் சுயமரியாதை இயக்கம் அப்படின்ற ஒரு இயக்கத்தை தொடங்குறாங்க. 1925 தொடங்குறாங்க. அப்போ காஞ்சிபுரம் காங்கிரஸ் மாநாடு எப்போ நடைபெற்றது, 1925 நவம்பர் 21. ஸோ அதுக்கப்புறம் தான் சுயமரியாதை இயக்கம். ஸோ நவம்பருக்கு அப்புறம் தான் வந்து சுயமரியாதை இயக்கம் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஓகே, அடுத்தது பாருங்கள், சுயராஜ்ய கட்சியினர் நீதி கட்சியினர் இடையான போட்டி. ஸோ ஒத்துழையாமை இயக்கம் விலக்கி கொள்ளப்பட்டதை தொடர்ந்து காங்கிரஸ் மாற்றத்தை விரும்பாதோர் மாற்றத்தை விரும்புவோர் அப்படின்ற மாதிரி பிரிஞ்சிச்சு. அது ஓகேங்களா. ஸோ மாற்றத்தை விரும்பாதோர் மாற்றத்தை விரும்புவோர் அப்படின்ற மாதிரி ரெண்டாக பிரியுது. அது என்ன மாற்றத்தை விரும்பாதோர் மாற்றத்தை விரும்புவோர் அப்படின்னாக்கா, மாற்றத்தை விரும்பாதோர் சட்டமன்ற புறக்கணிப்பை தொடர விரும்பினர். ஓகேங்களா. ஸோ மாற்றத்தை விரும்பாதவர் என்ன பண்ணுறேன்னாக்கா, இந்த மாதிரி எலெக்ஷன் தேர்தலில் வந்து போட்டியிடுதல் அந்த மாதிரிலாம் வந்து எதுவுமே பண்ணலை. ஓகேங்களா. அதாவது அவங்க வந்து மாற்றத்தை வந்து பெருசாக விரும்பலை. ஆனால் மாற்றத்தை விரும்புகிற என்ன பண்ணுறேன்னாக்கா, தேர்தல் அப்படின்றது வந்து நம்ம ஒன்று நடத்தணும், போட்டியிட்டு நாம் வந்து சட்டமன்றம் அப்படின்றதுல செல்லணும் அப்படின்ற மாதிரி விரும்புகிறாங்க. இதுதான் மாற்றத்தை விரும்பாதவர் மாற்றத்தை விரும்புவோர். ஓகேங்களா. ஸோ தேர்தல் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது மாற்றத்தை விரும்பாதவங்க, தேர்தலில் போட்டியிடணும், போட்டியிட்டு சட்டமன்றத்தில் செல்லணும் அப்படின்னு விரும்பியவங்க வந்து மாற்றத்தை விரும்பியோர். ஓகேங்களா. ஸோ ராஜாஜியுடன் காந்தியத்தை தீவிரமாக பின்பற்றும் வேறு சிலர் இணைந்து சட்டமன்றத்துக்கு செல்வதை எதிர்த்தனர். இது நோட் பண்ணிக்கோங்க. அப்போ ராஜாஜி வந்து காந்தி கூட இருக்காரு. இப்போ ராஜாஜி காந்திலாம் மாற்றத்தை விரும்பாதவங்களா இருந்திருக்காங்க. ஆனால் கஸ்தூரி ரங்கர், எம்.ஏ. அன்சாரி ஆகியோருடன் சேர்ந்து கொண்ட ராஜாஜி சட்டமன்றத்தை புறக்கணிப்பது எனும் கருத்தை முன்வைத்தார். ஓகே, இவங்களும் இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ராஜாஜி வந்து காந்தியோட இணைந்து சட்டமன்றத்துக்கு செல்வதை எதிர்த்தார். ஓகேங்களா. அப்போ அவர் கூட யார் இருக்காங்கனாக்கா, கஸ்தூரி ரங்கர், எம்.ஏ. அன்சாரி இவங்க எல்லாருமே இருக்காங்க. ஓகேங்களா. கஸ்தூரி ரங்கர், எம்.ஏ. அன்சாரி ஆகியோட சேர்ந்து கொண்ட ராஜாஜி சட்டமன்றத்தை புறக்கணிப்பது அப்படின்ற கருத்தை வந்து முன்வைத்தார். இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்போ கஸ்தூரி ரங்கர், எம்.ஏ. அன்சாரி, ராஜாஜி, காந்தி இவங்கெல்லாம் வந்து மாற்றத்தை விரும்பாதவங்களா இருந்திருக்காங்க. ஸோ இந்த கருத்துக்கு ஏற்பட்ட எதிர்ப்பு காங்கிரஸ்குள்ளேயே வந்து ஒரு பிரிவு ஏற்பட்டுனே சொல்லலாம். என்ன நடக்குது அப்படின்னாக்கா, சித்தரஞ்சன் தாஸ் அதாவது சி.ஆர். தாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அடுத்தது மோதிலால் நேரு. ஸோ ஜவஹர்லால் நேருடைய அப்பா தான் இந்த மோதிலால் நேரு. இவங்க ரெண்டு பேரும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, சுயராஜ்ய கட்சி அப்படின்ற மாதிரி வந்து உருவாக்குறாங்க. என்னன்னா, இப்போது ஃபஸ்ட்டு வந்து 1925 நவம்பர் 21 காஞ்சிபுரம் காங்கிரஸ் மாநாடு நடக்குது. அதில் வந்து பெரியார் வந்து இந்த மாதிரி வந்து பிராமணர் அல்லாததுக்கு பிரதிநிதித்துவம் வேண்டும் அப்படின்ற மாதிரி கோரிக்கை வச்சார். ஆனால் அவரோட கோரிக்கை பொருட்படுத்தலை அப்படின்றதுனால அவர் வந்து அவரும் அந்த காஞ்சிபுரம் காங்கிரஸ் மாநாட்டில் இருந்த மற்ற பிராமணர் அல்லாத தலைவர்களும் வந்து அந்த காங்கிரஸ்ல இருந்து வெளியேறி அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன இயக்கம், சுயமரியாதை இயக்கம். ஓகேங்களா. ஸோ சுயமரியாதை இயக்கம் அப்படின்ற ஒரு இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணி இது பண்ணிடுறாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறமேட்டுக்கா இப்போது இந்த காஞ்சிபுரம் அதாவது காங்கிரஸ் கமிட்டி கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே வந்து இப்போ ரெண்டாக ஒரு பிளவு வருது. என்னென்னா, மாற்றத்தை விரும்புவோர் மாற்றத்தை விரும்பாதோர் அப்படின்ற மாதிரி ரெண்டு பிளவு வருது. ஸோ மாற்றத்தை விரும்பாதவர் வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா, சட்டமன்றத்தை புறக்கணிப்பது அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஆனால் மாற்றத்தை விரும்புவோர் அப்படின்றவங்க தேர்தல் அப்படின்னு ஒன்று வந்து நடத்தணும் அப்படின்ற மாதிரி, தேர்தலில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவங்க இருக்காங்க. ஸோ இந்த மாற்றத்தை விரும்பாதவர்கள் யார் இருக்காங்க, ராஜாஜி, எம்.ஏ. அன்சாரி, அடுத்து வேறு யார் பார்த்தோம், கஸ்தூரி ரங்கர், ஓகேங்களா, காந்தி இவங்க எல்லாருமே ஒரு டீமாக இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா என்ன நடக்குது, இந்த மாற்றத்தை விரும்புவோர் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, இதில் வந்து குறிப்பாக சொல்கிறோம் அப்படின்னாக்கா ரெண்டு பேர் சொல்கிறாங்க. சித்தரஞ்சன் தாஸ் அதாவது சி.ஆர். தாஸ், சித்தரஞ்சன் தாஸ் அல்லது சி.ஆர். தாஸ் இவங்களும் அடுத்தது மோதிலால் நேருவும் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, சுயராஜ்ய கட்சி அப்படின்ற ஒரு கட்சியை வந்து உருவாக்கிட்டாங்க. ஸோ காங்கிரஸ்லேருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, சுயராஜ்ய கட்சி அப்படின்ற மாதிரி ஒரு கட்சி உருவாவதற்கு இட்டு சென்றனே சொல்லலாம். அப்போ சுயராஜ்ய கட்சி உருவாக்குனது யார், சித்தரஞ்சன் தாஸும் மோதிலால் நேரும். தமிழ்நாட்டில் எஸ். சீனிவாசனார், எஸ். சத்தியமூர்த்தி இவங்க வந்து சுயராஜ்ய கட்சியினருக்கு தலைமையேற்றிருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. எப்படி வந்து தமிழ்நாட்டில் சத்தியாகிரக அதாவது தமிழ்நாட்டில்
ஒத்துழையாமை இயக்கம். ஓகேங்களா, தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்துக்கு தலைமை தாங்குதுனாக்கா ராஜாஜியும் பெரியாரும் பார்த்தோமோ, அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் இந்த சுயராஜ்ய கட்சிக்கு தலைமை தாங்கியவங்களாக இருந்தவங்க யார் அப்படின்னாக்கா எஸ் சீனிவாசனார், அடுத்தது எஸ் சத்தியமூர்த்தி. ஓகேங்களா, ஸோ இது ரெண்டுமே நமக்கு கொஞ்சம் கம்பேர் பண்ணி படிச்சிடணும். ஸோ தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்துக்கு தலைமை தாங்கினாக்கா ராஜாஜி பெரியார், தமிழ்நாட்டில் சுயராஜ்ய கட்சிக்கு தலைமை தாங்கினாக்கா எஸ் சீனிவாசனார், எஸ் சத்தியமூர்த்தி. இது 2 பேரும் நீங்கள் அதான் இந்த 2 பேரை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா, அடுத்து பாருங்க சுப்புராயன் அமைச்சரவை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீதி கட்சி 1020 தேர்தலில் வெற்றி பெறுது. அதாவது 98 இடங்களில் 63 இடங்களில் வெற்றி பெற்று சுப்புராயல் வந்து ஆட்சி பண்ணுறாரு. அவர் தான் வந்து என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு முதலமைச்சராக வந்து பதவிக்கு வராரு. அப்புறம் 1023 பனகல் அரசர் வராருன்னு பார்த்தோம். ஓகேங்களா, இப்போ 1026 யார் வராரு அப்படின்னாக்கா சுப்புராயன். யார்? சுப்புராயன் அப்படின்றவர் வந்து 1026 வராரு. ஓகேங்களா, ஸோ 1026 நடைபெற்ற தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களில் சுயராஜ்ய கட்சியினர் பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்றனர். சுயராஜ்ய கட்சியினர் வந்து அதான், ஏன்னா சுயராஜ்ய கட்சி அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா, சுயராஜ்ய கட்சி அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணி தேர்தல் அப்படின்றது நடக்குது. ஸோ அதில் சுயராஜ்ய கட்சியினர் வந்து பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெறுறாங்க. இருந்த போதிலும் காங்கிரஸோட கொள்கைக்கு என்னங்க, அவங்க வந்து ஆட்சி பொறுப்பை ஏற்க மறுத்தது. ஓகேங்களா, என்ன நடக்குது புரியுதுங்களா? ஸோ இங்கே வந்து தேர்தலில் வந்து கலந்துக்கணும் அப்படின்ற மாதிரி மாற்றத்தை விரும்புவோர் இருந்தாங்க பார்த்தீங்களா. யார் யார்? சித்தரஞ்சன் தாஸ், மோதிலால் நேரு, இவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா சுயராஜ்ய கட்சி அப்படின்னு ஒரு கட்சி உருவாக்கி தேர்தலில் போட்டியிடுறாங்க. ஓகேங்களா, எப்போ நடக்குது? 1026 தேர்தல் நடக்குது. அந்த தேர்தலில் வந்து நீதி கட்சி பார்ட்டிசிபேட் பண்ணுது, சுயராஜ்ய கட்சி பார்ட்டிசிபேட் பண்ணுது. ஓகேங்களா, ஆனால் காங்கிரஸ் வந்து போட்டியிடலை. ஓகேங்களா, காங்கிரஸ் வந்து ஆரம்பத்துலேருந்தே 1020 வந்து தேர்தலை புறக்கணிப்பது, சட்டமன்றத்தை புறக்கணிப்பது அப்படின்ற ஒரு கொள்கையில் தான் இருந்துச்சு. அதனால சுயராஜ்ய கட்சிக்கும் நீதி கட்சிக்கும் போட்டி நடக்குது. அதில் சுயராஜ்ய கட்சியினர் வந்து வெற்றி பெற்றுடுறாங்க. பெரும்பான்மை இடங்களில் அவங்க வெற்றி பெற்றுடுறாங்க. இருந்தாலுமே கூட அவங்க என்ன பண்ணுறாங்க, காங்கிரஸுடைய கொள்கைக்கு இணங்க அந்த ஆட்சி பொறுப்பை ஏற்க மறுத்து விட்டனர். இதனால் சுயேட்சை வேட்பாளராக இருந்த பி சுப்புராயன், ஓகேங்களா, ஸோ சுயேட்சையாக வந்து ஒருத்தர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பார். அவர் வந்து யாருனாக்கா பி சுப்புராயன். ஸோ அவருக்கு வந்து அமைச்சரவை அமைப்பதற்கு உதவினர்னே சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ இந்த பி சுப்புராயன் இவர் தான் வந்து சுயேட்சையாக நின்று வெற்றி பெற்றவராக இருப்பார். ஸோ இவருக்கு வந்து அமைச்சரவை அமைப்பதற்கு அவங்க உதவி செஞ்சுருப்பாங்க. ஸோ ஃபைனலாக 1030 வந்து தேர்தல் நடக்குது. அதில் சுயராஜ்ய கட்சியினர் போட்டியிடாததுனால நீதி கட்சி எளிதாக வெற்றி பெற்றது. ஸோ நீதி கட்சி வந்து ஆல்மோஸ்ட் வந்து 1037 வரைக்குமே ஆட்சி செய்யுது. ஸோ இப்போது உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். என்னென்னா 1020 தேர்தல் நடந்துச்சு. அதில் நீதி கட்சி வந்து கலந்துக்குச்சு. ஆனால் காங்கிரஸ் வந்து ஆரம்பத்துலேருந்தே வந்து சட்டமன்றத்தை புறக்கணிக்கணும், தேர்தலை புறக்கணிக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் இருந்துச்சு. அதனால் நீதி கட்சி வெற்றி பெற்றுச்சு. கிட்டத்தட்ட 63 இடங்களில் வெற்றி பெற்றதுன்னு பார்த்தோம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் 23 வந்து பனகல் அரசர் வந்தார். அடுத்தது 26 அந்த டைமில் வந்து நீதி கட்சி போட்டியிடுது. சுயேட்சை வேட்பாளராக வந்து பி சுப்புராயனும் போட்டியிடுறாரு. அது இல்லாமல் சுயராஜ்ய கட்சி போட்டியிடுது. அதில் சுயராஜ்ய கட்சி பெரும்பான்மை பெற்று அவங்க வந்து வெற்றி பெற்றுறாங்க. ஆனால் வந்து அவங்க ஆட்சியை வந்து அமைக்கலை. ஏன்னா காங்கிரஸோட கொள்கைக்கு என்னங்க ஆட்சி பொறுப்பை ஏற்க மறுத்துட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க அந்த சுயராஜ்ய கட்சியினர் வந்து யார் வந்து சுயேட்சையாக வந்து வெற்றி பெற்றாரோ அந்த சுயேட்சை வேட்பாளரான பி சுப்புராயனை வந்து ஆட்சி அமைக்க உதவி செஞ்சனர். ஸோ அவர் அப்போ இந்த பி சுப்புராயன் ஆட்சி அமைக்க உதவி செய்து யார் அப்படின்னாக்கா சுயராஜ்ய கட்சியினர் தான். ஓகேங்களா, ஸோ திரும்ப வந்து அடுத்தது 1030 தேர்தல் நடக்குது. அந்த தேர்தலில் சுயராஜ்ய கட்சியினர் போட்டியே இடலை. ஓகேங்களா, 1030 தேர்தல் நடக்குது. அதில் சுயராஜ்ய கட்சி பார்ட்டிசிபேட் பண்ணலை. அப்போ நீதி கட்சி மட்டும்தான் இருக்குது. அப்போ நீதி கட்சி எளிதாக வெற்றி பெற்று கிட்டத்தட்ட 1037 வரைக்குமே வந்து அவங்க ஆட்சி பண்ணுறாங்க. அப்போ 1020 37 வரைக்குமே நீதி கட்சியுடைய ஆதிக்கம் அப்படின்றது இருந்துச்சுன்னே சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சைமன் குழுவை புறக்கணித்தல். ஸோ 1019 சட்டத்தின் செயல்பாடுகளை பரிசீலனை செய்து சீர்திருத்தங்களை பரிந்துரை செய்ய 1027 இந்திய சட்டப்பூர்வ ஆணையம் ஒன்று சர் ஜான் சைமன் தலைமையில் அமைக்கப்பட்டது. ஓகேங்களா, ஸோ 1019 ஒரு சட்டம் ஏற்றாங்களா, அந்த சட்டத்துடைய செயல்பாடுகளை வந்து பரிசீலனை செய்து அதில் ஏதாவது சீர்திருத்தம் வந்து செய்யலாம் அப்படின்றதுக்காக பரிந்துரை செய்வதற்காக 1027 இந்திய சட்டப்பூர்வ ஆணையம், ஓகேங்களா, என்ன ஆணையம்? இந்திய சட்டப்பூர்வ ஆணையம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? 1027. யார் தலைமையில் அமைக்கப்பட்டது? சர் ஜான் சைமன் தலைமையில் அமைக்கப்பட்டது. இதை நோட் பண்ணிக்கோங்க.
எதுக்காக அமைக்கப்பட்டது? நமக்கு 1919ஆம் ஆண்டு சட்டம், ஓகேங்களா? ஒரு சட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்துடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு? அதில் ஏதாவது சீர்திருத்தம் செய்யணுமா? அந்த சீர்திருத்தம் ரிலேட்டடாக பரிந்துரை செய்வதற்காக 1927 இந்திய சட்டப்பூர்வ ஆணையம் அப்படின்றது யார் தலைமையில் அமைக்கப்பட்டனாக்கா சர் ஜான் சைமன் தலைமையில் அமைக்கப்பெற்றது. ஆனால் வெள்ளையர்களை மட்டுமே கொண்டிருந்த இந்த குழுவில் ஒரு இந்தியர் கூட இடம்பெறாதது இந்தியர்களுக்கு மிக பெரும் மனசோர்வை ஏற்படுத்தியது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து எங்களுடைய நலனுக்காக தான் வந்து இந்த சட்டத்தை ஏற்றினீங்க, அடுத்தது எங்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இப்படி ஒரு ஆணையத்தை அமைக்கிறீங்க அப்படின்றப்ப எங்கள் ஆளுங்க இருந்தால் தானே வந்து கரெக்டாக உங்களுக்கு முழு தகவலை சொல்ல முடியும். எங்களுக்கு என்ன வேணும், எங்களுக்கான தேவை என்ன அப்படின்றது சொல்ல முடியும். ஆனால் அந்த குழுவில் வந்து முழுக்க முழுக்க வந்து ஆங்கிலேயர்களே இருந்தீங்க அப்படின்னாக்கா, இந்தியர்கள் ஒருத்தவங்க கூட இல்லை அப்படின்னாக்கா, அப்போ அதனால் என்ன பயன் அப்படின்ற மாதிரி இந்தியர்கள் என்ன பண்ணுறாங்க, பயங்கரமாக வந்து கோவப்படுறாங்க. அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மனச்சோர்வை ஏற்படுத்துன்னே சொல்லலாம். ஆகையால் காங்கிரஸ் வந்து சைமன் குழுவை புறக்கணித்தது. இதுக்கு நீங்கள் வரவே கூடாது அப்படின்ற மாதிரி புறக்கணிக்கிறாங்க. ஏன் புறக்கணிக்கிறாங்க? ஒருத்தவங்க கூட இந்தியர்கள் கிடையாது அதில். அதனால் முழுவதுமாக அவங்க வந்து சைமன் குழு வந்து புறக்கணிக்கிறாங்க. ஸோ சென்னையில் எஸ் சத்தியமூர்த்தி தலைமையில் சைமன் குழு எதிர்ப்பு பிரச்சார குழு ஒன்று உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா? இது நோட் பண்ணிக்கோங்க. சைமன் குழு எதிர்ப்பு பிரச்சாரம் சென்னையில் யார் தலைமையில் வந்து உருவாக்கப்பட்டனாக்கா எஸ் சத்தியமூர்த்தி தலைமையில் உருவாக்கப்பட்டது. ஸோ மாணவர்கள், கடைகள் வைத்திருப்போர், வழக்கறிஞர்கள், ரயில் பயணிகள் ஆகியோருடைய விரிவான அளவில் புறக்கணிப்பு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டதுன்னே சொல்லலாம். ஸோ 1929 பிப்ரவரி 18 அப்போ வந்து சைமன் குழு வந்து சென்னைக்கு வருது. 1929 பிப்ரவரி 18 சைமன் குழு வந்து சென்னைக்கு வருது. ஓகேங்களா? அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா பொதுக்கூட்டங்கள், எதிர்ப்பு ஊர்வலங்கள், கடையடைப்பு இந்த மாதிரிலாம் வந்து அவங்களை எதிர்க்கிறாங்க. ஓகேங்களா? அதனால் குழுவுக்கு எதிராக கருப்பு கொடிலாம் வந்து காட்டுறாங்க. ஓகேங்களா? மேலும் இந்த அந்த எதிர்ப்புகள் ஒடுப்பதற்காக காவல்துறை வந்து படையென்றது பிரயோகம் செய்யுதுன்னு சொல்லலாம். அப்போ வந்து சைமன் குழு வந்து எதிர்க்கிறாங்க. எப்போ வந்தாங்க? 1929 பிப்ரவரி 18 வராங்க. ஸோ கருப்பு கொடியெல்லாம் ஏந்தி சைமனே வெளியேறு அப்படின்ற மாதிரிலாம் எதிர்க்கிறாங்க. நாங்கள் இந்தியரே ஒருத்தவங்க கூட இல்லாத ஒரு சைமன் குழுன்றது எங்களுக்கு எதுக்கு, நீங்கள் என்ன வந்து பரிந்துரை செய்ய போகிறீங்க அப்படின்ற மாதிரி சைமன் குழுவை புறக்கணிக்கிறாங்க நம்ம காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க. ஓகேங்களா? அதாவது எல்லாருமே மாணவர்கள், கடை வைத்திருப்போர், வழக்கறிஞர்கள், ரயில் பணிகள் எல்லாருமே வந்து புறக்கணிப்புன்றது செய்கிறாங்க. ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்ட் 2 அப்படின்றது நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? அடுத்து நமக்கு வந்து இன்னும் வந்து சட்டமறுப்பு இயக்கம். ஓகேங்களா? ஸோ இந்த இது இருக்குது. அடுத்தது 1, 2. ஸோ இந்த நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 4 பக்கம் தான் இருக்குது. அடுத்து இது கூட நம்ம பார்ட் 3 நம்ம என்ன பண்ணிடலாம், புக் பேக் கொஸ்டினும் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம பார்ட் 3 அப்படின்ற வீடியோவை நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்குள்ளே இந்த பார்ட் 1, பார்ட் 2 இது ரெண்டுத்தையும் நீங்கள் நல்லா வீடியோ பார்க்கும்போதே நல்லா தெளிவாக படிச்சிடுங்க. ரொம்ப முக்கியமான லெசன். ஓகேங்களா? ஓகே, 9.5லேருந்து பார்ட் 3 வீடியோவை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே, தேங்க்யூ.